சொந்தங்களுக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு போகலாம் வாங்க. இந்த மாதிரி பிரண்டை நான் க்ளீன் பண்ணுறேன். எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனால் நான் எண்ணெய் போடாமல் தான் கையில் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கைன்னு ஒரு இது இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. கையில் எண்ணெய் போட்டுக்கின்னு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நார் க்ளீனாக எடுத்தோம்னா நம்ம துவையல் அரைக்கும் போது நார் இருக்காது. க்ளீனாக நார் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. பார்த்து க்ளீன் பண்ணுங்க, செய்யுங்க, சாப்பிடுங்க, பயன்படுங்க. எல்லாம் இந்த இதுவாக உடச்சிக்கணும். எல்லாம் இதுவாக உடச்சிக்கினா கொஞ்சம் க்ளீன் பண்ண நார் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் பாரு நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன். எல்லாத்தையும் பிச்சிடுறேன். மேலே இருக்கிற தோலுலேருந்து எல்லாம் எடுத்துடுறோம். எடுத்துட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து க்ளீன் பண்ணிக்கணும். ஒரு துளி நார் இல்லாமல் இருந்தால் அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது இப்போ பாருங்கள், இப்படி தான் க்ளீன் பண்ணணும். உங்களுக்கு ஒரு கையில் ஒட்டுதுன்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டுன்னு கூட பண்ணலாம். நான் எண்ணெய் போடாத பண்ணுறேன். இப்படி தான் வெட்டி எடுக்கணும். பாருங்கள், கத்தியில் எப்படி வெட்டி எடுக்கிறேன். ஒரு கத்தி கையில் வச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி வெட்டி நார் எடுக்கிறதுக்கு. நீட்டாக ஒரேடியாக நார் எடுக்க முடியாது. கத்தியில் வெட்டி எடுத்தோம்னா நார் சீக்கிரம் வந்துடும். எடுத்து இப்படி க்ளீன் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் இந்த பிரண்டை எல்லாருமே சாப்பிட்லாம். ஆனால் முட்டி வலியெல்லாம் நல்லா எனக்கும் நான் டைராய்டு ப்ராப்ளம் எனக்கு. அப்போது கொஞ்சம் ரொம்ப உடம்பு சோர்வாக இருக்கும். எனி டைமும் படுத்துகிட்டே இருப்பேன். வலியாக இருக்கும். கை காலெலாம் மடிக்க முடியாது, வலியாக இருக்கும். இப்போ பிரண்டை அரைச்சி நான் ஊறுகாய் சாப்பிட்ட பிறகு நல்லா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது உடம்பு. அந்த விரல் வலியெல்லாம் எனக்கு இல்லை. இப்போது மூட்டு வலிக்கிறவங்களாம் கூட சாப்பிட்டா தொடர்ந்து ஒரு மாதம் சாப்பிட்டா மூட்டு வலியே இருக்காது. அதே மாதிரி பசங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற பசங்க அவங்கெல்லாம் எனி டைமும் உக்காந்துனே இருக்காங்க. அவங்கெல்லாம் கூட எல்லாம் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். ஆனால் கர்ப்பிணிங்க சாப்பிடக்கூடாது. சுகர் பேஷண்ட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிட்லாம். எல்லாம் பார்த்து சாப்பிடுங்க. கொஞ்சம் ஹெவியாக எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி எடுத்தாவே உடம்புக்கு நல்லா பயனடையுது. நல்லா உற்சாகம் கொடுக்குது உடம்பு. நான் சாப்பிட்டு எனக்கே தெரியுது. அதனால நான் சொல்கிறேன். மற்றவங்கள வச்சு நான் சொல்ல, எனக்கு உடம்புக்கு பற்றி நான் சொல்கிறேன். நான் அரைச்சி சாப்பிட்டது பிறகு இப்போ எனக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம அரைச்சி எல்லாமே இதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் இந்த மாதிரி பிரண்டை, முருங்கைக்கீரை, இந்த கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம தொடர்ந்து சாப்பிட்னே வந்தால் நம்ம உடம்பு ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம போக தேவையில்லை. கருவேப்பிலை ரத்தம் சுத்தம் பண்ணுறது, இது மூட்டு வலி இதெல்லாம் இருக்காது. பிரண்டை அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை எலும்பு உறுதிப்படுத்துறது. முருங்கைக்கீரை இதெல்லாம் எல்லாம் நம்ம நாட்டு இதெல்லாம் பண்ணி நல்லா சாப்பிட்டாக்கா நல்லா இருக்கலாம். இது வரைக்கும் எனக்கே இருக்குது நிறைய எங்கள் ஊரில். ஆனால் நானே இதெல்லாம் பயன்படலை. எங்கள் அப்பா இருக்கும்போது அரைச்சிருப்பார், நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். இப்போ நான் புதுசாக நான் தான் செய்கிறேன். இப்போ செஞ்சுருக்கோம். எனக்கு தெரியுது. இப்போது உடம்புக்கு அவ்வளோ நல்ல எஃபெக்ட் கொடுக்குது. மாத்திரை கூட சாப்பிட்டா ஒரு வாரம் 2 வாரத்தில் தான் தெரியும். இது உடனே தெரியுது எஃபெக்ட் நல்லா. ஆனால் சாப்பிட்டு எல்லாம் பயனடைங்க. எல்லாம் சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க.
லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் டிக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, சர்ப்ரைஸ் கொடுங்க.